Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா sunscreen lotion நம்ம வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல பாத்தீங்கன்னா sunscreen அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். sunscreen எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா வெயில்ல நம்ம வெளியில போகும்போது நேரடியா நம்மளோட சருமத்துல சூரிய ஒளி படும்போது அந்த சூரிய ஒளியோட தாக்கம் நம்மளோட சருமத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சரும பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், uneven skin tone, நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப கருத்து போறது, ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின்ல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் நம்மளோட ஸ்கின்ல வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வெளியில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து பயன்படுத்தணும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சன்ஸ்க்ரீன் லோஷன் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து நம்ம வந்து க்ரீன் டீயை வந்து கோகனட் ஆயிலில் வந்து ஊற வைக்கணும். இதுக்காக நான் வந்து ஒரு பேக் க்ரீன் டீ எடுத்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த க்ரீன் டீ கூட நான் வந்து கோகனட் ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கோகனட் ஆயிலையும் க்ரீன் டீயையும் ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாம். நாளைக்கு நம்ம லோஷன் பண்ணும்போது இந்த ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணி அது கூட நம்ம சேர்த்துப்போம். இப்போ சன்ஸ்க்ரீன் லோஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு க்ளீனான பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து அதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஆயிலை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நான் வந்து கிளிசரின் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட நம்ம நேற்று ஓவர் நைட் ஃபுல்லாக க்ரீன் டீயை வந்து கோகனட் ஆயிலில் ஊற வச்சோம் இல்லையா, இந்த ஆயிலை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்மளோட சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த லோஷனை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த க்ரீமை நீங்கள் வெளியில் கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கோ இல்லை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த க்ரீமை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தினமும் வெளியில் போகும்போது ரெகுலராக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஏற்படாது. உங்களோட ஸ்கின் வந்து வெயிலால் கருத்து போகாமல் உங்களோட ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.